ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத நொடிகளோட 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நியூசிலாந்து நடந்த T20 மேட்ச்சு தான். 2020 நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3rd T20 மொத்தம் 5 நடந்துச்சு. இல்லை 3வது T20 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்த்த அளவுக்கு தான் ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா நாங்கள் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே எனக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே பெருசாக போக மாட்டேன். இருந்தாலும் அட்டண்டன்ஸு போடுவாங்கிறதுக்காக போயிட்டு வரலாங்கிறது தான் போனோம். அப்புறம் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லி சரி ஓகே மேட்ச் பார்ப்போன்னு சொல்லி எல்லாருமே ஃபோனில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் இந்த மூமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நடந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா 179 ரன் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிப்பாங்க. 180 அடித்தா வின்னு. ஸோ அப்படிங்கிறப்ப நியூசிலாந்து இறங்கி அவங்களும் 179 அடிப்பாங்க. மேட்ச்சு டை ஆயிரும். சூப்பர் ஓவராக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப நியூசிலாந்து 17 ரன் அடிப்பாங்க. பும்ரா பவுலிங் போட்டிருப்பார். 18 அடித்தா இந்தியா வின்னுங்கிறப்ப கடைசி 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். பவுலிங் சவுதி போட ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி அந்த பாலை கரெக்டாக ரோஹித் சர்மா 6 அடிச்சிருவார். 6 அடித்தோடனே எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். கரெக்டாக அந்த பாலையும் திருப்பி 6 அடித்து ஹிட்மேனுங்கிறத நிரூபிச்சிருவார். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டேயில் உட்காந்து 90% வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்க எல்லாருமே ஒரு ஃபோன்லேயே 3 பேர் அது மாதிரி உட்காந்து குரூப்பாக உட்காந்து மேட்ச் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி அவர் 6 அடித்து இந்தியா ஜெயிக்கும். சரியான செலிப்ரேஷன், செம்மையாக கத்தி ஒரு என்ஜாய். அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்டேடியத்தில் பார்த்த அளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு. ஏன்னா கீழே ஸ்போர்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு ரன்னிங் காம்படிஷன் அதெல்லாம் போயிட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் அது யாருக்குமே தெரியல. நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா மேட்சை பார்த்துட்டு சரியான என்ஜாய் கத்திகிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் நான் இதை மறக்க முடியாத நொடிகள் எபிசோடில் ஆட் பண்ணிக்க ரீசனே அதுதான். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு ஸ்டேடியம் ஃபீல்டில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல லைவாக இருந்த மூமெண்ட்லாம் வீடியோ நான் கூட எடுத்து போட்டு இன்னும் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிருக்கும். பட் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ அதனால் இன்ன வரைக்கும் நம்ம ஸ்டேடியத்தில் பார்த்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து போனதே கிடையாது. பட் இருந்தாலும் கீழே அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ நாங்கள் மேலே உட்காந்து பார்த்துட்டு சரியான என்ஜாய்மெண்ட் எல்லாருமே கத்திட்டு தான் இருந்தோம். இந்த மேட்சோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் 2 பால் அடித்ததை நான் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பயோலி இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ அதனால தான் மறக்க முடியாத நொடிகள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.